ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் குட் மார்னிங். காலைல 5 மணி ஆச்சுங்க. நம்ம இப்போ வந்து சோலோவாக டைகர் பார்க்க போகிறோம். அது மாயாறு தான் போகிறோம். அது சோலோவாக போகிறாங்க. இருங்க, கதை திறந்து போன எக்கோ அடிக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, சோலோவாக போகிறீங்களே, ஏன் ஃபேமிலி கூப்பிட்டு போக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட மாட்டீங்கன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்துன்னு வச்சுக்கிங்க, நம்ம கவனம் வந்து வேறு எதுவும் இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவே நம்ம இருப்போம். பார்த்தீங்கன்னா மற்ற இதில் விட்ருவோம். இங்கே நமக்கு வந்து போய் வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம், எல்லாமே இருக்குது இதில் வந்து. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் நைட்டு மேக்ஸிமம் தூங்கவே மாட்டோம். அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அந்த ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிடையாது. இன்னொன்று நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. அதனால் வந்து முக்கால்வாசி யாரும் வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. அந்த ஒரு காரணம் தாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஃபேமிலி சொல்லவே வேண்டாம், இருட்டாக இருக்குது வெளியில். ஃபேமிலின்னு சொன்னோன்னே இருட்டாருன்னு சொல்கிறேன், பார்த்தீங்களா? தப்பான விஷயம் தான் இது, சும்மா சொல்கிறேன். ஃபேமிலி கூப்பிட்டு வந்தோம்னா ஃபுல்லு பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தங்குற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து பக்காவாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நான் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிப்பேன், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன், எங்கே வேணாலும் போவோம். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிப்பான் காலையில். ஃபேமிலியில் கூப்பிட்டோன்னு வச்சுங்க, அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்க, லேட்டாக பிள்ளைங்க இருக்குங்க, பிள்ளைங்களாம் தூங்கணும்ல, அவங்க டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஒரு காரணம் தான். சரிங்களா? மணி வந்து 5 தான் ஆகுது, இன்னும் வெளிச்சம் வரல. நம்ம இப்போயே வெளியே கிளம்பி ஃபஸ்ட்டு போய் டைகர் ஸ்பாட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரெகுலராக டைகர் இருக்குன்றாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து லோக்கலில் நிறைய பேர் பழக்கமாயிட்டாங்க. இங்கே அது அடிக்கடி வராமல் போகிறோமா, எல்லாத்தையும் பேசணுமா, அதனால் கொஞ்சம் நிறைய பேர் பழக்கமாயிட்டாங்க. எல்லோரும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் கான்டாக்ட் கிடச்சிட்டு. இங்கே வந்து நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லீகலாக போகலாம். நம்ம வந்து அதாவது யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வரணும். அதை வீடியோ எடுத்து போட முடியாது, போட்டோம்னா பெரிய சிக்கலாகிடும். சரிங்களா? நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு நமக்கு. இங்கே லோக்கல் கைஸ் எல்லாருமே நிறைய பேர் பழகிட்டாங்க. இன்னும் அந்த பையன் கேட்டை திறக்கணுங்க. எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க வெளியில். கேட்டை திறந்தோம்னா நம்ம அப்படியே கிளம்புவோம். சரிங்களா? சரி மக்கள், நம்ம அப்படியே போயிட்டு வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறோம். அனிமல்ஸ் அதாவது யானை, சிறுத்தை, புலி எது கிடைக்குதோ பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, வாங்க கிளம்புவோமா. டைம் வந்து 5:16ங்க. நம்ம இப்போயே ரெசார்ட் விட்டு கிளம்பிடுவோம். சரிங்களா? கேட்டை திறந்துட்டாப்ல. ஓகே ப்ரோ. சரி. நைட்டு கேட்டை பூட்டிருப்புன்னு சொன்னாப்புல, அதுக்காக கூப்பிட்டு திறக்க சொன்னோம். நைட்டு பாருங்க, யாருமே இல்லை. போகிற வழியிலே நம்ம வந்து ஏதாச்சும் வைல்ட் அனிமல் ஸ்பாட் பண்ணலாங்க தாராளமாக. அது மாதிரி ஏரியா தான் உங்களுக்கு. அதாவது நம்ம வந்து மசனகுடியில் தங்கலை. இப்போ வந்து மசனகுடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தங்கியிருக்கோம், அவுட்டரில். கல்லட்டி போகிற ரோடு இதுதான், அந்த மெயின் ரோடுங்க. லெஃப்டில் போனீங்கன்னா கல்லட்டி போய் ஊட்டி போயிடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்க. இந்த ரோடுமே பயங்கர இருட்டாக இருக்குது. சோலோவாக போகிறோம் நம்ம. எது நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. மாயார் வந்து உங்களுக்கு காலையில் வந்து 6 மணிக்கு தான் இது பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும், 5லேருந்து 5:30 வரையும் அலோவ் பண்ணுவாங்க உள்ள. நான் 5 மணிக்கு 5:15 ஒருத்தர் போயிருந்தேன், அலோவ் பண்ணவே இல்லை. என்ன வந்து கிடையாது சார், டைம் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. க்ளோசிங்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஃபாரஸ்ட் ஆள் இருப்பாங்க வாசலில் ஜீப்பை போட்டு உட்காந்துருப்பாங்க. அழகாக கிடையாது சார், கிளம்புங்க சார்ன்றாங்க. ஜீப்பில் வந்து ஒரு 5:30 மணி அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம போயிட்டு ஈவினிங் ஒரு 7 மணி ரிட்டர்ன் வர்றாங்க. டைமிங் சொல்லிட்டேன் இப்போயே உங்களுக்கு. காலையில் 6 to ஈவினிங் வந்து 5:30, 5 to 5:30ங்க. சரிங்களா? 5 தான், 5ன்னு வச்சுக்கிங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து காலையில் போகலாம். ஓரளவுக்கு 5:30 மணிக்கு அங்கே நிற்போம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வண்டி நம்ம அங்கேருந்து போகிறோம். ஃபாரஸ்ட்டில் அவங்க இருந்தாங்கன்னா போக முடியாது உள்ளே, இல்லைன்னா நம்ம போகலாம். இது மாதிரி தான் இருட்டாக இருக்கும். இருட்டில் மேக்ஸிமம் இந்த அனிமல்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் வாங்க நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இப்போ வந்து மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. மொபைல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது, பளிச்சுன்னு அடிக்குது. பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் இருக்கும். மொபைல் எடுத்தோம்னா, கோப்ரோ எடுத்தோம்னா கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும், ஷேக் இருக்காது. நம்ம 2 கலந்து தான் எடுப்போம் வீடியோ வந்து. ஏன்னா மொபைலில் பொறுத்தவரை ஜூம் பண்ணலாம், கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது, அது ஒரு சிக்கல். இன்னொன்று மொபைலில் ஃப்ளாஷ் இருக்குது, அப்படி ஆன் பண்ணோம்னா ஃப்ளாஷ் டக்குன்னு எடுக்கும். பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டப்போ இது பக்கத்தில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்மார்ட் பண்ணலாம் டக்குன்னு. அதுக்காக தான் மொபைலில் பாதி,
இதில் பாதி கலந்து எடுக்கிறது. பாருங்கள், யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் மாயார் வரலங்க. இந்த இடத்துலேருந்து மாயார் போகணுன்னா உங்களுக்கு வந்து மசனகுடி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் நம்ம மாயார் வந்து. அது கடைசியில் தான் அந்த டிஎன்பி இபிலாம் இருக்குது, பவர் ஸ்டேஷன் இந்த இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோட்டில் யாருமே இல்லை. விடிய காலில் நம்ம மட்டும் சோலோவாக போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. அப்படியே மொபைலில் இது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏதோ ஒன்று ஸ்பாட் பண்ணுறோம்னு வச்சுங்க, வண்டியை நிப்பாட்டி அப்படி ஜூம் பண்ணிக்கலாம் டக்குன்னு. அப்படி அழகாக ஜூம் பண்ணி இன்னும் லைட்டாக உடையும் ஜூம் பண்ணோம்னா அவ்வளோதான். அப்படியே அழகாக இது பண்ணிக்கலாம், அப்படியே வீடியோ எடுக்கலாம். கோபுரோவில் அது முடியாது. இன்னொன்று நம்ம கேமராலாம் லென்ஸு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், நமக்குலாம் வச்சுக்க முடியாது மேக்ஸிமம். அதனால தான் கேமராலாம் நான் வாங்காமல் இருக்கோம் நம்ம. சரி விடுங்க, எதில் எடுத்தாலும் படம் வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மரத்தெல்லாம் பாருங்கள், அப்படியே பேய் மரம் மாதிரி இருக்குது. பொக்காபுரம் லெஃப்டில் போனோம்னா பொக்காபுரம்னு ஊர் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட மானுங்க. இந்த மாதிரி டைமோட போய் பார்க்கலாம். நீங்கள் மான் நிறையா இருக்கும் அங்கே. சான்ஸ் இருந்தால் நம்ம வந்து டைகர் பார்க்கலாம், எலிஃபண்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து பாருங்கள், ரைட் சைடில் போர்டு இருக்குது. மாயார் வந்து 11 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ரோட்டில் தான் போகிறோம். என்ன இந்த ரோட்டில் பிரச்சனைனா வந்து உங்களுக்கு ரோடு சின்ன ரோடுங்க, அகலமே இருக்காது. இந்த போகிற வழியில் யானை நினச்சிருச்சிங்க, அவ்வளோதான். வண்டிக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிடும். போகிறதுக்கு ஏசி கண்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இன்னொரு ரோடு இருக்குது, அது வந்து மசனகுடி மெயினுக்கு போயிட்டு வரணுங்க. அதனால் வண்டி ரிவேஸ் எடுத்துப்போம். நம்ம ரிவேஸ் இந்த ரைட்டில் போகலாங்க நம்ம. ஏன்னா வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது யானை நிற்கிறதுக்கு. டக்குன்னு வண்டி அடிச்சிடும், அது பிரச்சனை தான். அதனால் நம்ம இந்த ரோட்டில் போகிறோம். நேராக போயிட்டு மசனகுடியில் வந்து லெஃப்ட்டு திரும்பணும்னா சிங்காரம், ரைட்டு திரும்பினா மாயார். ரைட்டு தான் திரும்புகிறோம் நம்ம. சரிங்களா? ஓகே. மசனகுடி டவுனுங்கிறது. அப்படியே ரைட்டு திரும்பணும் நம்ம. இது ஃபுல்லாக ஊருக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே ஊருக்குள்ளே போவோம். கடையெல்லாம் திறந்துருக்காங்க பார்த்தீங்களா? டீ கடைலாம் காலையில் திறந்துட்டாங்க. நம்ம எப்படியே ஊருக்குள்ளே போய் போவாங்க, அதான் சேஃப்டி நமக்கு. விற்கிற விலைவாசியில் ஏதோ காரை தட்டிச்சுட்டுங்க ஏன்னா பெரிய சிக்கல் நமக்கு. இங்கேயும் தாங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த மாயார் போகிற பாதை. அதாவது மாயார் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மரவக்கண்டி டேம் 1951 போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பழைய டேமு. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த எஸ்ஜிஎஃப், அந்த அதிரடிப்படை, அப்புறம் அந்த சில போலீஸ்க்கு அந்த சில இதுக்கெலாம் இருக்குது. அது என்னன்னு சரியாக தெரில எனக்கு. அதுக்கான கடைசி ட்ரைனிங்லாம் இங்கே தான் நம்ம கொடுப்பாங்க. பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லையா? இருங்க லைட்டாக போடுவோம். இதுதான் மொபைல் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பாதுகாக்கப்பட்ட இடம், உள்ளே வராதீர் போர்டு இருக்குது பாருங்கள். டிஎன்இபி பவர் ஸ்டேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. இருங்க ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுதான் மொபைல் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃப்ளாஷ் போட்டுக்கலாம் டக்குன்னு. பாருங்கள், காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மணி 5:36 கரெக்டாக. அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போம் நம்ம. சரிங்களா? இது எல்லாமே ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே வந்து. அதாவது டைமிங் உண்டு இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன் டைமிங்கு. அந்த டைமிங்கில் மட்டும் தான் வந்து இங்கே உள்ளே வரலாம். நம்ம மார்னிங் வந்து ஒரு வரலாம், கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். இருந்தாலும் பாருங்கள், காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம், தனியாக போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. சில சமயத்தில் என்னென்னா இந்த ரோட்டில் படுத்துருக்குன்பாங்க டைகர் வந்து. என்னென்னா இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கணும், காட்டுக்குள்ளே எல்லாம் மழை பெய்யும்போது இந்த ரோட்டுக்கு வந்து படுத்துருக்கும் டைகர்லாம் வந்து. சில நேரத்தில் வந்து லைட்டாக வெளிச்சம் வந்து பாருங்கள். இப்போ தான் பகலாகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம் அப்படியே. சரிங்களா? முயல் பாருங்கள், முயல் அழகாக ஓடுது. இந்த பக்கம் ஓடிடுச்சு, உள்ளே ஓடிடுச்சுங்க காட்டுக்குள்ளே. பாருங்கள், முயலை பார்த்தாச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நமக்கு மட்டும்தான்
இரவில் வந்து கண்ணு தெரியாது, மனிதருக்கு மட்டும்தான். எல்லா மிருகத்துக்கும் இரவில் நல்லா கண்ணு தெரியும். இரவில் தான் அந்த வேட்டையாடுறது, அந்த இடம் பெயர்றது, உணவு தேடி போகிறதுலாம் வந்து இரவில் தான் நடக்கும் அதிகமாக வந்து. ஏன்னா அப்போ வந்து எல்லாமே அமைதியாக இருக்கும். மனிதர்கள் தான் மிகப்பெரிய சத்தம். கார் வச்சுருப்பாங்க, வண்டி இருக்கும், எல்லாம் கொஞ்சம் ஓட்டம் குறையும். அப்போதைக்கு சவுண்டு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுது. ஆமாம், நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். அப்போதைக்கு தான் எல்லாமே வெளியே வரும். இப்போ காலையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டுருக்கோம். வேறு யாருமே வரல. முன்னாடியும் வண்டி இல்லை, பின்னாடியும் வண்டி கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் தனியாக சோலோவாக ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டுருக்கோம். நம்ம போகும்போது பயந்துட்டு தான் போகிறோம், யானை இருக்குமான்ட்டு. யானை வந்து இருக்கக்கூடாது, ஏன்னு வச்சுங்க தனியாக மாட்டிக்கிட்டிங்கன்னா வண்டியை தட்டி விட்ருவோம் டக்குன்னு ஏதாச்சும். அது ஒரு பயம்தான் யானைக்கிட்ட வந்து. காலையில் அந்த சின்ன சின்ன பறவைகள், குருவிகள்லாம் சத்தம் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. அப்படியே நம்ம கிட்ட நெருங்கியாச்சுங்க. இங்கேயும் பாருங்கள், வீடெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் கார்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே அந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம போக வேண்டிய இடம். இங்கே வந்தாச்சுங்க. நம்ம சத்தம் கொஞ்சம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். நம்ம தான் வந்திருக்கோம், வேறு யாருமே வரல. இங்கே ஜீப்பில் வந்தீங்கன்னா இங்கே தான் ஜீப் நிப்பாட்டுவாங்க. நம்ம கார் நிப்பாட்டிருக்கோம்ல, இங்கே வந்து ஒரு டீ ஸ்டால் அங்கே இருக்கும். அங்கே டீ மற்ற ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும். இன்னொன்று இங்கே பாருங்கள், தண்ணியே கிடையாது இப்போதைக்கு. என்னென்னா ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாற்றுறாங்களாம், அதனால் தண்ணியை நிப்பாட்டி வச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து டைகர் இருக்குன்னு சொன்னாப்புல. ரெகுலராக வந்துட்டுருக்கான் இப்போதைக்கு. பாருங்க, நம்ம தான் வெளியூருக்காரங்க, டைகர் பார்க்குறதுக்காக வரோம். இவங்க 2 பேர் நிற்கிறாங்க பாருங்க, அவங்க லோக்கல் தான். இவங்களும் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு. குட்டி டாக் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்து நம்ம ஓடுது, கையில் அந்த கோப்ரோ ஸ்டிக் வச்சுருக்கோம், பார்த்துட்டு ஓடுது. இவங்களாம் லோக்கலு. தம்பி பார்த்துட்டிங்களா டைகரு? இன்னும் வரலையா? வெயிட் பண்ணுங்கள், நேற்று மாதிரி வரும். இங்கே தான் வீடா உங்களுக்கு? சத்தம் போல அமைதியாக அப்படியே கேப்சர் பண்ணிவிடுவோம். இங்கே தான் ஸ்பாட் ஆகுது சொல்கிறாங்க டைகரு. ரெகுலராக ஸ்பாட் ஆகிட்டு இருக்காங்க டைகர் வந்து இங்கே. நல்லா பக்காவாக டைகரை ஸ்பாட் பண்ணியாச்சுங்க. என்ன ஒன்று, ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்பாட் பண்ணியாச்சு. அது பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு நாய் மாதிரி தெரிஞ்சு, அந்த இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் டைகர்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் டைகர்னு தெரியுது. கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம். ஆமாம், அங்கேயே வந்து நிறைய பேர் கத்திட்டாங்க, சத்தம் போட்டுட்டாங்க பயங்கரமாக. அதனால் டக்குன்னு ஓடிடுச்சு பார்த்தீங்கன்னா ரிட்டனு. அதனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக பார்க்க முடியல. ஒரு 15 செகண்டு 10 செகண்ட் அது மாதிரி தான் கேப்சர் பண்ண மாதிரி போயிடுச்சு கரெக்டாக. நம்ம இப்போ வந்து முடிச்சுட்டு பார்க்க நம்ம டேம் எண்டு தான், அதாவது நம்ம மாயா டேம் தான் வந்திருக்கோம் கரெக்டாக. அது எண்டு எல்லாம் அங்கே இருக்காங்க, அந்த தூரமாக அங்கே ஸ்பாட் பண்ணது. நான் அப்படியே கார் எடுத்துகிட்டு சும்மா இங்கே வந்தேன். இங்கே என்ன வேலை நடக்குது பார்க்குறதுக்காக வந்தேன். சும்மா ஃபுல்லாக ஏதோ டேமுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த டேமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தோம்ல என்ட்ரன்ஸு மரவகண்டி டேமுன்னு, அங்கே தான் தண்ணி வருது. அங்கே க்ளோஸ் பண்ண வச்சு இங்கே டேமில் இங்கேருந்து தண்ணியே கிடையாது சுத்தமாக. இங்கேருந்து இந்த பக்கம் அப்படியே கீழே பவர் ஸ்டேஷன் போகுதுங்க. பவர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து மற்ற இடத்துக்குலாம் போகுது போல இருக்குது. மாயார் டேமு இங்கேருந்து தண்ணி போகுது உங்களுக்கு. அதே மாதிரி டைகர், இந்த எலிஃபெண்ட்லாம் வந்து நம்ம ஜூவிலே பார்க்கலாம். கோயிலில் யானை இருக்குது, ஜூவில் அப்படியே நம்ம வந்து டைகர்லாம் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அங்கே பார்க்குறதும் இங்கே பார்க்குறதும் என்ன வித்தியாசம்? நல்ல வித்தியாசம். அந்த இது யாருன்னா அங்கே ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தாப்புல, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த சார் ஒரு ஆக்டரை, ஒரு நடிகரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும்
நேரில் பார்க்குறது வித்தியாசம். நேரில் பார்த்தா உடனே போய் கையெழுத்து வாங்குவோம். ஸ்க்ரீனில் பார்த்தா அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் சூப்பராக சொன்னார் ஒருத்தர். அவர் தான் கத்துனது அங்கே வந்து அந்த என்ன பண்ணுறது, ஒரு சந்தோஷத்தில் கத்திட்டார், தன்னை அறியாமல் கத்திட்டாரு, டைகர் டைகர் கத்திட்டாரு. அது பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஸ்பாட் பண்ண முடியல நம்மளால். இல்லைனா அழகாக ரொம்ப நேரம் ஸ்பாட் பண்ணியிருக்கலாம். அது தன்னை அறியாமல் கத்துறது தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணும்போது கத்தவே கூடாதுங்க. கத்தாமல் இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா பக்கா ஸ்பாட் பண்ணலாம். சரி விடுங்க, நம்ம எங்கேயாவது கிளம்புவோம் சரிங்களா. ரெசார்ட் போய்ட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.